SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலக்கு வைக்கப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி புலனாய்வு விசாரணை தீவிரம். அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பான முடிவை ஆதரிக்கும் அர்ச்சுனா. தமிழில் தேசிய கீதம் ஒலிக்கும் போது கண்ணீர் விட்ட சம்பந்தன். செம்மணி விடயத்தில் சர்வதேச விசாரணை ஒன்றிய தீர்வு டெலோ தரப்பு திட்டவட்டம். அனுராதபுரத்தில் கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில் அனுமதி. சாலையில் விழுந்து பற்றியிருந்த விமானம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் தனிப்பட்ட பாதுகாப்புகள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு வருகிறது. நொச்சி ஆகம பகுதியில் ஒருமுறை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியிருந்தார். நாடாளுமன்றத்துக்கு பயணம் செய்த போது தடுக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அண்மையில் நடந்த பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் இலங்கையின் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிலருக்கும் பாதுகாப்பு வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிட்டார். வரலாற்று பாடத்தை தெரிவு பாடமாக மாற்றும் அரசாங்கத்தின் முடிவு சரியானது என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அர்ச்சுனா கருத்து வெளியிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றின் போதே கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 1600ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கையில் நல்ல வரலாறு இல்லை எனவும் அவர் இதன்போது கூறியுள்ளார். அத்துடன் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமானதா அல்லது சிங்கள மக்களுக்கு சொந்தமானதா என்பதையும் வரலாறு கற்பிக்கவில்லை என்றும் அத்தகைய புலவுவார கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் மட்டுமே படிக்க வேண்டிய விருப்ப பாடமாக அந்த பாடங்கள் இருந்தால் எப்போதும் நல்லது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய கீதம் ஒலிக்கும் போது இரா சம்பந்தன் கண்ணீர் விட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். காலஞ்சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அனுதாப பிரேரணியில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடந்த சுதந்திர தின நிகழ்வில் இறுதியில் தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவராக கலந்து கொண்ட போதே இச்சம்பவம் நடந்தது. அவர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துள்ளார். அந்த கண்ணீரில் நான் கண்டது என்னவென்றால் இனப்பிரச்சினை தொடர்பில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த சிந்தனையும் பற்றும் என்னை நீரைக்குடைய வைத்தது. தமிழர் பிரச்சினைக்கு தான் இருக்கும்போதே தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டார். அதற்காக அவர் தென்னிலங்கை பிரதான கட்சி தலைவர்களுடனும் பல பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒன்றிணைந்து செயற்பட்ட சந்தர்ப்பம் அநேகம். ஆனாலும் சில தென்னிலங்கை கட்சிகள் அல்லது தலைவர்கள் இனப்பிரச்சனையை தீர்க்க முயற்சித்த போதும் ஏனைய பிரதான தென்னிலங்கை கட்சிகள் அவற்றை எதிர்த்து செயற்பட்டதால் சில சந்தர்ப்பங்களில் கைவிட்டு போயுள்ளது. அவர் மரணிக்கும் வரை அவர் எதிர்பார்த்திருந்த அந்த தீர்வு கிடைக்கவில்லை. இறுதியில் சமர்ச்சியை வலியுறுத்தியும் போராடினார். இவ்வாறான சிரேஷ்ட தலைவர்களை நாம் இலங்கை அரசியலில் காண்பது அரிதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் செம்மணி மனித புதைகுழியில் தோண்ட மனித எச்சங்கள் வெளிவருகின்ற நிலையில் சர்வதேச விசாரணை ஒன்றை கோருவதன் மூலம் உண்மையை நிலைநாட்ட முடியும் என்று டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1996ஆம் ஆண்டு செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்ட நிலையில் 15 மனித எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 80 மனித எலும்புக்கூடுகள் கடந்துவிட்டது. ஏற்கனவே செம்மணி புதைகுழி வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இராணுவ அதிகாரி குறித்த பகுதியில் 600 வரையான சடலங்கள் இருப்பதாக சாட்சியம் வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதனை கண்காணிப்பதற்கு சர்வதேச நிபுணர்கள் அழைப்பதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனெனில் இலங்கை பாதுகாப்பு துறையில் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்தில் பாரிய மனித எச்சங்கள் வெளிவருகின்ற நிலையில் அதனை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் முயலக்கூடும். இந்நிலையில் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் அரசாங்கம் அகழ்வு பணிக்கான நிதியினை தடையின்றி வழங்க வேண்டும். ஆகவே குறித்த புதைகுழி தொடர்பில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச விசாரணை பெற்றுக்கொள்வதே சிறந்த தீர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனுராதபுரத்தில் பேருந்து ஒன்றும் கார் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பாததனிய அனுராதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் 2ஆம் கட்டை பிரதேச பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. மூன்றாகலையைச் சேர்ந்த கார் பயணிகள் மற்றும் பேருந்தில் பயணித்த பலர் சிகிச்சைகளுக்காக துரிதமாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். இத்தாலியில் சாலையில் விழுந்து சிறிய ரக விமானம் தீப்பிடித்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இத்தாலியின் ஃப்ரேசியா மாகாணத்தில் உள்ள ஆஸ்ட்ரானோ மொஸ்லா நகருக்கு அருகே நெடுஞ்சாலையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விமானத்தில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. விமானத்தில் தீப்பிழம்புகள் அந்த நேரத்தில் நெடுஞ்சாலையில் கடந்து சென்று 2 வாகனங்களுக்கும் பரவியுள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்த மற்ற வாகனங்கள் உடனே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 பேர் காயமடைந்துள்ளார்கள். அத்தோடு மற்றொரு நபர் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவசர கால குழுவினர் விரைவாக செயல்பட்டு தீவை அணைத்ததுடன் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் வழக்கறிஞர் சோர்ஜியா ரவாக்ஸ்லியா மற்றும் அன்னா மரியா என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலக்கு வைக்கப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி புலனாய்வு விசாரணை தீவிரம். அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பான முடிவை ஆதரிக்கும் அர்ச்சுனா. தமிழில் தேசிய கீதம் ஒலிக்கும் போது கண்ணீர் விட்ட சம்பந்தன். செம்மணி விடயத்தில் சர்வதேச விசாரணை ஒன்றிய தீர்வு டெலோ தரப்பு திட்டவட்டம். அனுராதபுரத்தில் கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில் அனுமதி. சாலையில் விழுந்து பற்றியிருந்த விமானம்.